வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நாம் பார்க்க போகிறோங்க. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்திகளை அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றியும் பார்க்கலாம். யார் யாருக்கு ரேஷன் கடையில் இந்த 5000 ரூபாய் வழங்கப்படுகிறதுங்க, எப்படியெல்லாம் வழங்கப்படுகிறது, எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது, இதற்கு நாம் என்ன பண்ணணும், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோலவே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க மக்களே, இந்த 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய அரசாங்க ஆணையின்படி நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏழை மக்கள் கூட்டுறவு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய நகை கடனும் தள்ளுபடி ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல தாங்க இன்னொரு மகிழ்ச்சியான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டையும் நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன். குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய 3 வகையான இந்த PHH, AYY, NPHH இந்த மாதிரி ரேஷன் கடை 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திமுகவில் வாக்குறுதியுள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் இது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாநில மற்றும் மத்திய அரசு குறைந்த விலையில் ஏழைகளுக்கு பல ரேஷன் பொருட்களை வழங்கிட்டு வருகிறதுங்க. இது பொங்கல் அன்னைக்கு கொடுப்பாங்களா இல்லை தீபாவளி அன்னைக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருந்துச்சுங்க. குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய தலைவிகளுக்கு தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றின அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே டோக்கன் விரைவில் வழங்கப்படுகிறது. இந்த டோக்கன் எங்கே வழங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டோக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தான் கிடைக்கும். அதுவும் முன்னாடி வரவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வெளியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படும். 2-3 மாதங்கள் கூட ஆகலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரதுன்றதுனால அந்த 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரெடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில மற்றும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலும் பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. மாநில அரசு தரப்பிலிருந்து மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சிருக்காங்க இல்லையா. அதே போல் 5000 ரூபாயும் குடும்ப தலைவிகளுக்கு விரைவில் வழங்க இருக்கு. டோக்கன் பற்றின அடுத்தடுத்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.